ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலேயும் சாரோனின் தரிசனம் டிவி மூலமாக இந்த டிவியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டிவி எஸ்சிவி நெட்வொர்க் மூலமாக இந்த சேனலை நாம் கண்டு கழிக்கலாம். அதற்காக இன்றைக்கு நான் பிஷப் டாக்டர் மார்ட்டின் ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ் ஆஃப் இந்தியா ஜெகோசாலோம் மினிஸ்ட்ரி என்ற இந்த அமைப்பிலிருந்து நான் இன்றைக்கு இங்கே உங்களுக்காக ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதற்காக தேவன் எனக்கு அறிவித்தன்படியே நான் இங்கே வந்திருக்கிறேன். இங்கே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதற்காக ஆயத்தமாக இருக்கிறேன். ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் இடைவிடும் இந்த டிவி நிகழ்வு மூலமாக நீர் என்னை அபிஷேகம் பண்ணி இந்த வார்த்தைகளை என்னில் போட்டு என்ன வார்த்தைகள் கொடுத்தால் இந்த பிள்ளைகளுக்கும் சமுதாயத்துக்கும் உலகத்துக்கும் இயேசு நாமம் மகிமைப்படும்படியான வார்த்தைகளை என்னில் போடுங்க. அற்புதம் எடுத்துங்க, ஆசீர்வதிங்க. வார்த்தைகளை வல்லமையால் சொல்வதற்கும் தியானிப்பதற்கும் விளக்கங்களை கொடுப்பதற்கும் அடியனை எடுத்து பயன்படுத்துங்க. குற்றங்குறைகள் பாவங்களை மன்னிங்க, ஆசீர்வதிங்க. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் என்னை மற்றிலும் தாழ்த்தி இந்த திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஒரு தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி அவர் தோள் மீது சுமத்திடம் என் இயேசுவா அவரை போல புரிந்து கொள்வதற்கு யாரும் இல்லை, அவரை போல அரவணைக்க யாரும் இல்லை. இந்த உலகத்தில் என்னதான் நமக்கு உற்றார் உறவினர்கள், சொந்தங்கள், நண்பர்கள் மற்றும் வெல்விசர்கள் யாராக இருந்தாலும் அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்தவாறு அவர்கள் மனநிலை மாறிக்கொண்டே போயிருக்கும். ஒரு காலகட்டத்திலே நம்மிடம் இருந்தவர்கள், நம்மை புகழ்ந்தவர்கள், நம்மளை வழிநடத்தினவர்கள், நம்மோடு இருந்த எல்லா காரியங்களிலும் ஆண்டவரோடு இருந்த அப்போஸ்தலர்கள் 12 பேர் ஆண்டவரோட கூட இருந்து எல்லாத்தையும் அனுபவித்தவர்கள் கடைசியில் என்ன செய்தார்கள்? நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவரை பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். பிடித்து கொண்டு போன பிறகு அங்கே என்ன நடந்தது? அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஆண்டவரை விட்டு பின்மாறி போய் இந்த கதவை ஒரு ரூம்லே அறையிலே சென்று கதவுகளெல்லாம் போட்டு அங்கே அவர்கள் ஒன்றாக இருந்தார்கள் என்று சொல்லி புனித பைபிள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம் மூலமாக யாருக்காவது ஒரு நன்மை கிடைக்கும் என்று இருந்தால்தான், நம் மூலமாக யாருக்காவது ஒரு பெருமை கிடைக்கும் என்றால்தான் நம்மோடு உறவுகளும் நம்மோடு இருக்கும். இதைத்தான் நமக்கு முன்மாதிரியாக காண்பித்திருக்கிறது. ஆகையினால என் அருமையான தேவ பிள்ளைகளே காமிக்கிறது. ஆண்டவர் அதுக்கு பிறகு உயிர்த்தெழுந்த பின் ஆண்டவர் அவரை நான் உயிர்த்தெழுந்தவராக அந்த அப்போஸ்தலருக்கு காண்பிப்பதற்காக எவ்வளவு பாடுபட்டார் என்று சொல்லி புனித பைபிள்ல நமக்கு அநேக இடங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இதுல எல்லாம் ஆண்டவர் நான் தான் உயிருள்ள ஆண்டவர், உயிர்த்தெழுந்தவர், உங்களோட கூட இருந்தவர் என்று சொல்லி அவர் எவ்வளவோ அவர்கள் நம்பும்படியாக அவர்களோடு அவர் அங்கே உயிர்த்தெழுந்த பின்னே வாசம் செய்தார். அவர் சாட்சியாக அங்கே சொன்ன பிறகு கூட அப்போஸ்தலர்கள் நம்பவில்லை. அப்பவும் பின்மாறி ஆண்டவர் தரிசனமான பிறகு கூட பின்மாறி அவர்கள் பழைய தொழிலுக்கு சென்று விட்டார்கள். அல்லேலூயா. இந்த பழைய தொழில் என்று சொன்னால் முதலாக ஆண்டவர் தேர்ந்தெடுத்தது மீன் பிடிக்கிற மீனவர்களாகிய அந்த பேதுருவை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொண்டார். பிறகு ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இடங்கள்ல தேர்ந்து என் பின்பா என்று சொல்லி அப்போஸ்தலர்களை ஒருங்கிணைத்து அவர் கூட அந்த ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதற்கு அவர் பணியை செய்வதற்காக அவர் கூட வைத்திருந்தார்கள். இவர்களெல்லாம் என்ன செய்தார்கள்? கடைசியிலே பிடிபட்ட போது நான் யாரோ நீ யாரோ என்று சொல்லி எல்லாரும் அவரை மறுதளித்தான். அவரை விட்டு பின்மாறி போனவர்கள் பின்மாறி போனார்கள். ஆனால் நமது ஆண்டவர் நம்மை
ஒருபோதும் வெட்கப்படுத்தினதில்லை, நம்மை ஒருபோதும் வேதனைப்படுத்தினதில்லை, நம்மை ஒருபோதும் துன்பப்படுத்தினதில்லை. அவர் ஒருபோதும் நம்மளை கைவிட்டதில்லை. அவர் ஒருபோதும் நம்மளை திக்கற்றவராய் விடவில்லை. எந்த இடத்துல எந்த சூழ்நிலையும் அவருக்கு அவ்வளவு பாடுகள் வந்த பிறகு கூட அவர் என்ன செய்தார்? அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஒன்று செய்தார், எல்லாரையும் நேசித்தார், உலக மக்களை நேசித்தார், எல்லாரையும் நேசித்தார். அவர் கடைசியாக அவர் பாடுபடும் போது கூட எல்லாருமே அங்கே இல்லை, அப்போஸ்தலர்கள் யாருமே இல்லை, ஓடி போய் விட்டார்கள். ஆனால் அவருக்கு கூடவே பெண்கள் தான் அங்கே அவருக்கு ஊழியம் செய்தார்கள். அவருடைய சொந்த செலவில் ஆண்டோருக்கு கூடவே இருந்து அவர் கடைசி மரண பரியந்தமும் அவர் கூட இருந்தாங்க. அதுக்கு பின் கூட அவர் அடக்கப்பட்ட பிறகு கூட அந்த 3வது நாளிலே கல்லறையிலே போய் அந்த தூப வர்க்கங்களை போடுவதற்கு கூட மத்தக்கேனா மரியா முதலிலே அங்கே சென்று அந்த கல்லறையிலே பார்க்கும்போது ஆண்டவர் காணாமல் இருந்ததுனாலே அவர் அழுத போது தேவன் முதல் தரிசனமாக மத்தக்கேனா மரியாளுக்கு தோன்றினார் என்று சொல்லி புனித பைபிளிலே நாம் வாசிக்கிறோம். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் நம் ஆண்டவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். பற்றி கொண்டோம் என்று சொன்னால் அவர் ஒருபோது நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஒரு பாடலின் 2 அடியை பாடி அடுத்த வேத வசனத்துக்காக நாம் கடந்து செல்வோம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் நம்ம பின்மாறி போனாலும் நாம் அவர் செய்த அற்புதங்களுக்காக நாம் நன்றி செலுத்தாமல் நாம் அவரை மறந்திருந்தாலும் அவர் நம்மளை ஒரு தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது நம்மை சுமந்து அவர் மரித்தும் உயிர்த்தெழுந்து இன்றும் உயிருள்ளவராக நம்மளோடு இருந்து நம்மளை பாதுகாத்து நம் தேவைகளை எல்லாம் சந்தித்து நம்மளை வழி நடத்துகிறார். அல்லேலூயா. அதுக்கு இன்றைக்கு தியான பகுதியாக அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 1 நாம் 5 வேத வசனங்களை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் நமக்கு அழகாக புரிந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு ரொம்ப அநேக சோதனைகள் வரும், பாடுகள் வரும், இன்னல்கள் வரும், அவமானங்கள் வரும், சிறையிருப்புகள் வரும், விரயங்கள் வரும், எல்லாம் வரும். அது தேவனே அதை அனுமதிக்கிறார். அதற்கு உதாரணமாக யோபு சரித்திர புத்தகத்தை நாம் 1-2 அதிகாரங்களை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், யோபுவை போல உத்தமனும் சன்மார்க்கனும் நீதி உள்ளவனும் எவருமே இல்லை என்று சொல்லி இந்த பைபிளில் நாம் வாசிக்கிறோம். ஆனால் அங்கே என்ன நடந்தது? அந்த யோபு மேல் கண் வைத்த அந்த பிசாசானவன் தேவ சமூகத்திலே அங்கே சென்று நிற்கிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். வந்துட்டு உங்களுக்கு நம்ம சாத்தான் 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 என்று சொல்கிறோம். சாத்தான் தள்ளப்பட்ட தூதன் தான், தேவனை மகிமைப்படுத்தினவன் தான் பரலோக ராஜ்யத்தில். இருந்தாலும் அவன் ஆண்டவரை விட மகிமையாக நான் மேலே ஏறுவேன் என்று சொல்லி தன்னை மகிமைப்படுத்தியதனாலே அவன் தள்ளுண்டவனாக கீழே, சாத்தான் கீழே தள்ளப்பட்ட தூதனாக காணப்படுகிறான். அந்த தள்ளப்பட்ட தூதன் தான் சாத்தான். நான் சும்மா நமக்கு தெரியாம சொல்லிட்டு இருக்கிறோம் சாத்தான் சாத்தானின் செயல் சாத்தானின் செயல். அவன் சுயமாக ஒன்றுமே செய்ய முடியாது, உங்களை தொட முடியாது. ஏன் அதை சொல்கிறேன் என்று சொல்றார், ஆணித்தரமாக சொல்றேன் என்று சொன்னால், அங்கே ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? அவன் தள்ளப்பட்ட தூதனானிய சாத்தான் தேவ சமூகத்திலே அங்கே நிற்கிறான். நிற்க ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன எங்கேருந்து வருகிறாய்? நான் உலகெல்லாம் சுற்றி திரிந்து வருகிறேன். அப்போது ஆண்டவர் கேட்கிறாரு, யோபு மேல் கண் வைத்தாயோ? போதுமா?
அப்போ அவன் சொல்கிறான், யோபு மேலே கண் வைத்து என்ன செய்ய முடியும்? எனக்கு அவனை தொடுவதற்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லையே. ஆகையினால அவனை நீர் வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறபடினாலே அவனை என்னால் தொட முடியாது, அவனை சேதப்படுத்த முடியாது, அவனை வெட்கப்படுத்த முடியாது, அவனை துன்புறுத்த முடியாது. எனக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. நீர் உத்தரவு கொடுத்தால்தான் அவனை நான் தொட முடியும் என்று சொல்லி அங்கே தேவ சமூகத்தில் அந்த சாத்தான் தள்ளப்பட்ட தூதன் அங்கே பிரகடனப்படுத்துகிறான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, அவனை தொட்டுக்கா, உயிரை மட்டும் ஒன்றும் செய்யாத என்று சொல்லி அங்கே பெர்மிஷன் கொடுத்து அங்கே அனுப்புகிறார். சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கிறார். அப்போ நமக்கு வருகிற உலகத்தில் வாழ்கிற நாட்களில் நமக்கு வருகிற சோதனைகள், இன்னல்கள், அவமானங்கள், சிறையிருப்புகள், பணக்குறைவுகள், கடன் தொல்லைகள், நெருக்கங்கள் எல்லாம் எப்படி வருகிறது? தேவன் அனுமதித்தால் ஒழிய நமக்கு ஒரு பாடுகளும் நம்மை வந்து அண்டாது அண்டாது அண்டாது. இது புனித பைபிள் நமக்கு தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். ஆகையினால இங்கே இன்றைக்கு நம்ம அப்போஸ்தலர் 10:1-4 முதல்ல நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், 1வது வேதவசனம், இத்தாலியான் பட்டாளம் எனப்பட்ட பட்டணத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தார். நல்லா கேட்டுங்க. அப்ப இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டணத்திலே 100க்கு அதிபதி. அப்ப இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட இத்தாலியாவில் ஒரு பட்டாளம், அது செசரியா. கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருக்கிறான். அவன் இந்த பட்டணத்துல ஒரு அதிகாரியாக, ஒரு முதன்மை ஆசாரியனாக, முதன்மை மந்திரியாக அந்த பட்டாளத்திலே காணப்படுகிறான். 2 பாருங்க, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து, இராணுவத்துக்கு பெரிய அதிகாரியாக மந்திரியாக இருந்தாலும் அவர் ஒரு பெருமையே அவரிடம் இல்லை. அதைத்தான் முதல்ல நமக்கு அந்த அந்த 100க்கு அந்த கொர்நேலியுவை பற்றி முதல் இன்ட்ரடக்ஷனுக்காக ஆரம்பமாக நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது பாருங்க, 2வது வேதவசனம், அவர் தேவ பக்தி உள்ளவனும் 1, 2 தன் வீட்டார் அனைவரோடும் 2, 3 தேவனுக்கு பயந்தவனுமாய் 4 ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் 5 தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி இருந்தா. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்? ஜெபம், தபம், தானம். அப்ப இந்த பைபிள் நமக்கு கட்டுப்படுத்தபடி முதல்ல நம்ம ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். 2வது நம்ம வீட்டார் அனைவரோட தபம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 3வது தானம் செய்வர்களாக காணப்பட வேண்டும். அதுதான் நமக்கு 2வது வசனம் நமக்கு அழகாக சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இவர் அப்படி செய்து கொண்டிருக்கும் போது 3வது வேத வசனம் பாருங்க, பகலில் ஏறக்குறைய 9 மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியு என்று அழைக்கவும் பிரத்யட்சமாக தரிசனம் கண்டு. அப்ப இவ்வளவு காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். முதல்ல இந்த 2வது வசனத்துல 5 காரியங்களை நான் சொன்னேன். அது மீண்டும் சொல்றேன். 1 தேவ பக்தி உள்ளவன், 2 வீட்டார் அனைவரும் கூட. தேவ பக்தி நமக்கு இருந்தா மட்டும் போதாது, நம்ம ஜெபித்தா மட்டும் போதாது, நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம பிள்ளைகள், சொந்த சோழி யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லாரோடும் கூட தேவனுக்கு பயந்தவன் கூட. 2, 3 தேவனுக்கு பயந்தவனாக இருக்கணும். தேவனுக்கு பயந்து நம்ம வீட்டார் அனைவரும் கூட ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து. அப்ப தான தர்மம் என்கிறது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. நம்ம இந்த லெந்தன் டேஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதுல என்ன பார்க்கிறோம்னு சொன்னா ஜெபம், தவம், தானம். இதுதான் நமக்கு முக்கியமாக இந்த லெந்தன் டேஸ்ல நாம் புனித பைபிள்ல இருந்து கற்றுக்கொண்ட பெரிய ஒரு காரியமாக நமக்கு காணப்படுகிறது. அவன் பாருங்க, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்போதும் பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, மந்திரியாக இருந்தாலும் சரி, அவன் இருதயத்திலே தேவனை பற்றின பயம், தேவனை பற்றின அறிவு, தேவனை துதித்து சோத்திரம் பண்ணி தேவனுக்கு பயந்தவனாக தேவனுக்கு எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்ப ஜெபத்தின் வல்லமையை பாருங்க. ஜெபத்தின் வல்லமை எப்படிப்பட்ட வல்லமையாக காணப்படுகிறது.
அந்த யோபுக்கும் அந்த சிறையிருப்பிலேயே வந்தபோது அவன் தன் ஆண்டவரை பின்பற்றி தான் இருந்தானே தவிர, ஆண்டவருக்கு பயந்து தான் இருந்தானே தவிர, அவன் சாத்தான் நினைத்தது மாதிரி, தள்ளப்பட்ட தூதன் நினைத்தது மாதிரி அவன் பின்மாறி போகவே இல்லை. அவன் உத்தமத்திலே நிலை கொண்டிருந்தான் என்று சொல்லி புனித பைபிளை நாம் வாசிக்கிறோம். அதைத்தான் அழகாக சொல்லிக் கொடுக்கப்பட்ட. இங்கேயும் பாருங்க, அவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அங்க யோபு 12:10 யோபு தன் சிறையிருப்பு மாறுவதற்காக தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்த போது சிறையிருப்பு மாறியது. அதே மாதிரி பாருங்க, இவர் சிறையிருப்பு இவருக்கு வாழ்க்கையில வரக்கூடாது என்பதற்காக தேவனை நோக்கி எப்போதும் ஜெபித்து கொண்டிருந்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அடுத்தது 3 பாருங்க. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியு என்று அழைக்கவும் நிச்சயமாய் தரிசனம் கண்டு. அப்ப இப்படி அவர் வாழ்க்கையில இப்படி தேவனை தேடுகிற மனுஷனாக, தேவனுக்கு பயந்த மனுஷனாக, வேத வசனங்களின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவனாக, தான தர்மங்களையும் செய்து வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து ஒருமனப்பட்டு தேவ சமூகத்திலே இரவும் பகலும் தன் 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 வேலை செய்கிற நேரமாக இருந்தாலும் சரி, ஓய்வு நேரமாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த நேரமாக இருந்தாலும் சரி, எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்ப அந்த ஜெபங்கள் எல்லாம், அந்த தபம் எல்லாம், அந்த தானங்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு எட்டுகிறது. அல்லேலூயா. அது மாதிரி யோபு 42:10 யோபு, அதுக்கு முன்னாடி அந்த 1 42 வரைக்கும் அங்கே ஒரே குழப்பம். அவர்கள் நண்பர்கள் இவரை குறை சொல்றதும், அவர்களுக்கு பதில் கொடுக்கிறதும், அப்படிப்பட்ட நிறைய சம்பானசைகள் இருக்கிறது. இருந்தாலும் கடைசியாக அந்த தன் நண்பர்கள் அவரை குற்றப்படுத்தி அவமானப்படுத்தி அந்த சிறையிருப்பை பற்றி அவர்கள் அங்கே அவமான சின்னமாக அவரை பேசினார்கள். இருந்தாலும் அவர் மனம் மாறி, அவர்களை சபிக்கவும் இல்லாமல் அவர் மனம் மாறி தன் நண்பர்களுக்காக ஜெபித்தார். தேவனுக்கு பயந்தவராக காணப்பட்டார். ஜெபிக்கும் போது யோபின் சிறையிருப்பு மாறினது. அதே மாதிரி கொர்நேலியுவும் இரவு பகலாக ஆண்டவருக்கு பயந்தவராக, இரவு பகலாக ஜெபிக்கிறவராக, குடும்பத்தோடு ஜெபிக்கிறவராக, தன் தன் சுய ஜெபமாக, சுய ஜெபத்துக்காகவும் சுய விண்ணப்பத்துக்காகவும் அவர் சுயத்தோடு ஜெபிக்கும் போதெல்லாம் அவர் தேவனுக்கு பயந்தவர் என்று சொல்லி பரலோகராஜ்யம் கண்டு அங்கே அவருக்கு தேவனுடைய தூதன் அவர்கிட்ட வருகிறான். கொர்நேலியு என்று அழைக்கி பிரச்சமாக தரிசனம் கண்டு, அப்ப கொர்நேலியு என்று சொல்லி பரலோக ராஜ்யம் மனது இறங்குகிறது. ஒரு உத்தமமாக இருக்கிறார், சன்மார்க்கமாக இருக்கிறார், தேவனுக்கு பயந்தவராக இருக்கிறார், தான தர்மங்களை செய்கிறார். நம்முடைய புனித பைபிள்ல ஆண்டவரிட்ட கட்டளைகள் எல்லாம் அவர் கீழ்ப்படிந்து செய்கிறவராக அங்கே காணப்பட்டபடினாலே இது பரலோக ராஜ்யத்துக்கு அவருடைய ஜபங்களும் தானங்களும் தர்மங்களும் எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு அங்கே எட்டப்பட்டது. எட்டப்பட்ட உடனே 4 பாருங்க, அப்ப கொர்நேலியு என்று அழைக்கவும் பிரேட்சமாக ஒரு தரிசனம் அங்கே காணப்படுகிறது. தரிசனமாக தேவன் அங்கே கொர்நேலியுவுக்கு அங்கே காணப்படுகிறார். அங்க 4 பாருங்க, அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றார். அப்பொழுது உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தட்டி இருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. பாருங்க, நம்ம உலகத்துல வாழ்கிற நாட்கள்ல நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எதை செய்து கொண்டிருக்கிறோம், எதற்காக செய்து கொண்டிருக்கிறோம், யாருக்காக செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த சிந்தை நம் ஒவ்வொருவரிலும் காணப்பட வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம கிறிஸ்தவத்தை தழுவின உடனே ஆண்டவர்கிட்ட உதவி செய்யுங்க என்று சொல்லி மன்றாடும் போது அநேக குடும்பங்களை நாம் பார்க்கிறோம். நம்ம திருச்சபைகளில் அநேக குடும்பங்கள் வருகிறார்கள். வரும்போது அவர்கள் கஷ்டத்தோடு, நஷ்டத்தோடு, இன்னலோடு, அவமானங்களோடு, நெருக்கத்தோடு, சமாதான குறையோடு நம் திருச்சபைகளுக்கு வருகிறார்கள். அவர்களும் ஒருமனப்பட்டு, ஊழியக்காரர் நாங்களும் ஒருமுறைப்பட்டு திருச்சபையில நாம் ஜெபிக்கும் போதே அவர்கள் நிந்தை, அவமானங்கள், சிறையிருப்புகள், கடன் தொல்லைகள் மற்றும் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணங்கள், கர்ப்பத்தின் அடைத்து வைத்துக் கொண்டிருக்கிற இந்த கர்ப்பத்தின் கனி கிடைப்பதற்காகவும்
நாம் அந்த பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக நாம் இரவு பகலாக நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அப்படி ஜெபித்து அவர்களுக்கு அல்ல பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைத்த பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிற அந்த அடைப்பை எல்லாம் எடுத்து போட்டு ஜெபித்து கர்ப்பத்தின் கனியை கொடுத்த பிறகு அவர்கள் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற பொருளாதார ரீதியாக ஏற்பட்டிருக்கிற அந்த குறைவுகள் எல்லாம் மாறுவதற்காக நாம் ஜபிக்கும் போது தொழில் ரீதியாகவும் அந்த உத்தியோகத்தின் மூலமாகவும் எந்த வகையிலாவது அவர்கள் கிடைத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த அப்போஸ்தலர் மாதிரி இவர்களும் மாறி விடுகிறார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் என்ன செஞ்சார்கள்? ஆண்டவர் கூட இருந்து எல்லா விதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு ரசித்து புசித்து சாட்சியாக இருந்தவர்களே ஆண்டவரை பிடித்து கொண்டு சென்றபோது அங்கே என்ன நடந்தது? ஆண்டவரை விட்டு பின்மாறி போனார்கள். ஆண்டவர் கூட இந்த அப்போஸ்தலர் எப்படி செய்தால் நம்ம எப்படிப்பட்டவர்களாக நாம் காணப்படுவோம். அதனால ஊழியக்காரர் மூலமாக ஜபித்தும் இந்த திருச்சபைகளுக்கு வந்து அந்த திருச்சபைகள் மூலமாக ஜபிக்கும் போது நீங்க அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் அங்கே காண்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். சமாதான குறைவு இருந்தால் சமாதான குறைவுகள் மாறுகிறது, நெருக்கங்கள் இருந்தால் நெருக்கங்கள் மாறுகிறது. மற்ற தொழிலில் வளர்ச்சி இல்லை என்று சொன்னால் தொழில் வளர்ச்சி அங்கே ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட அநேக அற்புதங்களையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்கிறார் ஜெபத்தின் மூலமாக. அப்ப செய்து இவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்ற பின்பு என்ன நடக்கிறது? அதுக்கப்புறம் உலக ரீதியான காரியங்கள்ல அவர்கள் போய்விடுறார்கள். உலக ரீதியாக தன் சுயத்துக்காக தன் தொழிலுக்காக அவர் உலக ரீதியான காரியங்களை அவர்கள் வைத்து உலகத்தோடு அவர்கள் ஒத்து போய் விடுகிறார்கள். ஆண்டவரை மறந்து விடுகிறார்கள். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவதில்லை, துதி சோத்திரம் செலுத்துவதில்லை, ஆலயங்களுக்கு வருவதில்லை. எப்பாவது வருவது கிறிஸ்துமஸ் விழாவுக்கு வருகிற மாதிரி, புத்தாண்டுக்கு வருகிற மாதிரி கிறிஸ்துமஸ் சுவாச பிள்ளைகளாக அவர்கள் காணப்படுகிறார்கள். அந்த நிலை மாற வேண்டும். இதுதான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த கொர்நேலியுவை பற்றி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அந்த கொர்நேலியு பாருங்க, அவர் ஜபித்த ஜபங்கள் எல்லாம் எங்க போய் எட்டினது? பரலோக ராஜ்யத்துக்கு எட்டி இருக்கிறது. அதே மாதிரி இந்த ஊழியக்காரர்களும் உங்களுக்காக ஜபித்த ஜபங்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு எட்டினபடினால்தான் உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானம், சந்தோஷம், செழுமை, எல்லா விதமான ஆசீர்வாதம் தொழில் ரீதியாகவும் பிள்ளைகளுடைய காரியங்களா, படிப்பு காரியம் இருந்தாலும் சரி, திருமண காரியம் இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒரு நிறைவை தேவன் கொடுக்கிறார். கொடுத்த பின்பு கூட அவர்கள் பின்மாறி போகிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால கொர்நேலியு போல ஜபிக்கிறவராக, தேவனுக்கு பயப்படுகிறவராக, குடும்பத்தோடு சமாதானத்தோடு தான தரங்களை செய்து இரவு பகலும் தேவனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக மாறுங்க. அப்போது தேவன் உங்களோடு இருந்து அந்த கொர்நேலியுவை ஆசீர்வதித்த தேவன் உங்களுடைய தான தர்மங்கள் ஜெபங்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு எட்டும்போது நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவார் என்ற நிச்சயத்தோடு நாம் இங்கேருந்து கடந்து செல்வோம். அதுதான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில் இந்த சாரோனின் தரிசனம் டிவி மூலமாக நல்ல ஒரு பைபிள் புனித வசனத்தின் மூலமாக விளக்கத்தை கொடுக்க வைத்து கிருபைக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரை இடைப்பட்டு வழி நடத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வல்லமையான கருத்தில்களை தாங்க கிருபையினால் இறக்கத்தை மூடி மறுத்த உலக இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிற எல்லா பிள்ளைகள் மேலும் இந்த கொரோனா நோயில் நடந்தது போல பிள்ளைகள் மேலே நீங்கள் ஆசீர்வாதத்தை ஊட்டுங்க. பிள்ளைகள் ஜெபத்தை கேட்டுங்க. பல ராஜ்யம் இன்றைக்கு திறந்து போகட்டும். திறந்து பிள்ளைகள் வாழ்க்கையில் செழுமையின் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தை பிள்ளை கேட்டுங்க. பாதுகாருங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.